Taste the Daily. விழுப்புரம் மாவட்டம் விக்கிரவாண்டி வடக்கு ஒன்றிய அதிமுக சார்பில் நடைபெற்ற கழக செயல் வீரர்கள் கூட்டத்தில் முன்னாள் அமைச்சரும் அதிமுக மாநிலங்களவை உறுப்பினருமான சி.வி. சண்முகம் பங்கேற்று பேசினார். கஞ்சனூரில் ஒன்றிய கழக செயலாளர் பன்னீர் தலைமையில் நடைபெற்ற இக்கூட்டத்தில் முன்னாள் சட்டத்துறை அமைச்சரும் கழக அமைப்பு செயலாளரும் மாநிலங்களவை உறுப்பினருமான சி.வி. சண்முகம் கலந்து கொண்டு நிர்வாகிகளுக்கு பல்வேறு ஆலோசனைகளை வழங்கி சிறப்புரையாற்றினார். இந்நிகழ்ச்சியில் பேசிய அவர் 1000 ரூபாய் கொடுத்துவிட்டு 10,000 ரூபாய் செலவு வைத்துள்ள ஆட்சி ஸ்டாலின் ஆட்சி என திறனற்ற ஸ்டாலின் ஆட்சியை விமர்சித்தார். இக்கூட்டத்தில் முன்னாள் மத்திய அமைச்சர் செஞ்சி ராமச்சந்திரன், மாவட்ட மகளிரணி செயலாளர் தமிழ்செல்வி, மாவட்ட இளம்பெண்கள் பாசறை ஜெயபிரகாஷ், தகவல் தொழில்நுட்ப செயலாளர் கோகுல், விக்கிரவாண்டி நகர செயலாளர் பூர்ணா ராவ் உள்ளிட்ட நிர்வாகிகள் மற்றும் பிற அணி செயலாளர்கள், மாவட்ட ஒன்றிய நகர நிர்வாகிகள் பலர் கலந்து கொண்டனர். 1000 ரூபாய் கொடுத்துட்டு கிட்டத்தட்ட குறைஞ்சபட்சம் 10,000 ரூபாய் உங்களுக்கு கூடுதலாக செலவு வச்சிருக்கிறான். 10,000 ரூபாய் குறைஞ்சபட்சம். மின்சார கட்டணம் 2 முறை உயர்ந்துச்சு. சொத்து வரி போன வருஷம் ஏத்தினாங்க 100%. இப்ப திருப்பி ஏத்த போறாங்க, அறிவிச்சாங்க. சொத்து வரி மீண்டும் ஏற போகுது. வீடு வாங்க முடியாது, விற்க முடியாது. பத்திர விலை உயர்ந்து போச்சு, மதிப்பீட்டு விலை உயர்ந்து போச்சு, பால் விலை உயர்ந்துருச்சு. அனைத்து கட்டணங்களும் இன்னைக்கு உயர்ந்திருக்கிறது. குப்பைக்கு கூட வரி போட்டிருக்கிறோம். கூரை வீடுக்கும் வரி உயர்ந்து போச்சு. எல்லா கட்டணமும் உயர்ந்து போச்சு. விலைவாசி கடுமையா உயர்ந்திருக்கிறது. இன்னைக்கு சொல்லுங்க, 2021 எடப்பாடியார் இருந்த விலைவாசி இன்னைக்கு இருக்குதா? சென்னையில் சாலை ஓரங்களில் தோண்டப்பட்டுள்ள பள்ளங்கள் சரிவர மூடாமல் கிடப்பதாகவும் பணிகள் முழுமை பெறாமல் பாதியிலேயே நிறுத்தப்பட்டுள்ளதாகவும் பொதுமக்கள் குற்றம் சாட்டியுள்ளனர். வடகிழக்கு பருவமழை தொடங்க உள்ள நிலையில் கடந்த சில நாட்களாக அவ்வப்பொழுது மழை பெய்து வருகிறது. இந்நிலையில் சென்னை மாநகரில் பல சாலைகள் பல்வேறு பணிகளுக்காக தோண்டப்பட்டுள்ள பள்ளங்கள் இதுவரை சரிவர மூடாமல் காட்சியளிக்கின்றன. குறிப்பாக சென்னையில் ராயப்பேட்டை, ராதாகிருஷ்ணன் சாலை, அடையாறு, காந்திநகர் போன்ற இடங்களில் சாலை ஓரங்களில் தோண்டப்பட்டுள்ள பள்ளங்கள் சரிவர மூடப்படாத காரணத்தினால் மக்கள் பெரிதும் பாதிக்கப்படுவதாக குற்றம் சாட்டியுள்ளனர். எனவே ஸ்டாலின் அரசு மக்களின் உயிர் மீது விளையாடாமல் தோண்டப்பட்டுள்ள பள்ளங்களை முறையாக மூட வேண்டும் எனவும் மழைநீர் தேங்காமல் இருக்க இனியாவது நடவடிக்கை எடுக்க வேண்டும் என வலியுறுத்தியுள்ளனர். இந்த வழிகால்வாய் அங்கங்கே பாதி வேலை அப்படியே நிற்க வச்சுக்கிறாங்க. பண்ணுறேன்னு பண்ணிடுறாங்க. பயமாகுது. எப்போ என்ன ஆகும் தெரியாது. மழை வரப்போகுது, வர நேரத்தில் என்ன அந்த நேரத்தில் தோண்டுவாங்கன்னு தெரில. அங்கங்கே பாதியிலே நிப்பாட்டி வச்சுருக்காங்க. இப்போ நிறைய இடத்துல பாதியாக நிற்கிது, பள்ளங்கள் நிறைய இருக்குது. இதெல்லாம் ஆட்டோ நீங்கள் எப்படி ஓட்ட போகிறீங்க, எப்படி ஃபேஸ் பண்ண போகிறீங்க? எப்படி பண்ண போகிறோம் கடவுளுக்கு தான் தெரியும். எதுக்கு தான் அரசாங்கம் இருக்குது தெரில. இப்படி பாதியிலே நிப்பாட்டி ஒரு வேலை முழுமையாக இன்னும் எவ்வளோ நேரங்கள் இருந்தது, அப்போ பண்ணியிருக்கலாம். நாளைக்கு நடக்க போகிறோன்னா இன்றைக்கி வேலையை ஆரம்பிக்கிறாங்க. சென்னை மாநகராட்சியில் மழைநீர் வடிகால் பணிகளை முடிக்காமல் ஸ்டாலின் அரசு திணறி வருவதாக குற்றச்சாட்டு எழுந்துள்ளது. ஆங்காங்கே மரண குழிகள் போல காட்சி தரும் பள்ளங்களால் மரணங்கள் ஏற்படுவதும், பள்ளங்களை தோண்டிவிட்டு மெத்தனமாக ஆமை வேகத்தில் பணிகள் நடைபெறுவதும் ஸ்டாலின் அரசுக்கு மக்கள் நலனில் அக்கறை இல்லை என்பதை காட்டுவதாக பொதுமக்கள் வேதனை தெரிவிக்கின்றனர். நிர்வாக திறனற்ற ஸ்டாலின் அரசின் அலட்சியத்தால் வடகிழக்கு பருவமழையின் போது சென்னை மீண்டும் தத்தளிக்கும் சூழ்நிலை உருவாகி உள்ளதாக பொதுமக்கள் புலம்புகின்றனர். கூவமாற்றில் கொட்டப்பட்டுள்ள கட்டட கழிவுகளை அக்டோபர் 14ஆம் தேதிக்குள் அகற்றாவிட்டால் அபராதம் விதிக்க நேரிடும் என்று தேசிய தென்மண்டல நெடுஞ்சாலை ஆணையத்தை தேசிய பசுமை தீர்ப்பாயம் எச்சரித்துள்ளது. சென்னை மதுரவாயல் முதல் சென்னை துறைமுகம் வரை அமைக்கப்பட்டு வரும் ஈரடுக்கு அதிவிரைவு மேம்பால சாலை பணிகளுக்கு கூவமாற்றில் தூண்கள் அமைத்து வரும் தேசிய நெடுஞ்சாலைகள் ஆணையம் ஆற்றின் குறுக்கே 13 இடங்களில் கட்டுமான கழிவுகளை கொட்டி பாதை அமைத்துள்ளது. இது தொடர்பாக தாமாக முன்வந்து வழக்கு பதிவு செய்து விசாரித்து வரும் தேசிய தென்மண்டல பசுமை தீர்ப்பாயம் அக்டோபர் 14ஆம் தேதிக்குள் கட்டட கழிவுகளை முழுமையாக அகற்ற வேண்டும், இல்லையென்றால் அபராதம் விதிக்க நேரிடும் என்று எச்சரிக்கை விடுத்தது.